மிஸ் எங்க அம்மா. ஹாய் மேம். மேம் உங்க பொண்ணு செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு, சொன்ன பேச்செல்லாம் கேட்பா. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருந்தா போதும். நம்ம ஸ்கூல் எப்பயுமே 100% ரிசல்ட் தான். செகண்ட் ரேங்கா வாங்கியிருக்க நீ? படிக்கவே இல்லையா நீ? நான் நினைச்சிருக்க படிச்சே இல்லையா? ஐயோ வா நான் அப்பா கிட்ட சொல்றேன் நான். மாமா நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறமா ப்ளீஸ் மா. நான் ஃபயாஸே உங்க மாமியார் வந்திருக்காங்க போல. டேய் சும்மா இருடா. கரெக்டான டைம். ஃபயாஸே அது எப்படி செகண்ட் ரேங்க் வாங்குவ நீ? மேம் இது ஹாஃப் இயர்லி தான் மேம். நம்ம பப்ளிக்ல பாத்துக்கலாமே. அதெல்லாம் விட முடியாது மேம். அதெல்லாம் விட முடியாது மேம். விடுங்க. உங்க பொண்ணு டோட்டலா 567 மார்க் எடுத்துருக்கா. அத 567 பேலன்ஸ் 33 மார்க் எங்க? படிச்சே இல்லையா நீ ஒழுங்கா? நான் கரெக்ட்டா தான் எழுதுனேன். நல்லா படிச்சனா அப்ப பேலன்ஸ் 33 மார்க் எங்க? மச்சான் நான் ஒன்னு சொல்லிட்டா. என்னடா 33 மார்க் கம்மியா இருக்குனே அவங்க அம்மா கவலைப்படுறாங்க.